கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நான் உங்கள் கேபிஎல் சென்டர். இன்னைக்கு இன்றைய பங்கு சந்தை செய்திகள். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 71,731.42 முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி 50 21,771.70, நிஃப்டி பேங்க் 45,825.55 முடிவடைஞ்சிருக்கு. என்ஐசியில் ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2,749, அட்வான்ஸ் 1,116, டிக்ளைன் 1,545, அன்சேஞ்சு 88, அப்பர் சர்க்கியூட் 188, லோவர் சர்க்கியூட் 102, 52 வீக் ஹையில் 312, 52 வாரம் லோவில் வந்து ஒரு 23 இன்னைக்கு இருந்துச்சு. செக்டரல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிக்ஸில் தான் இருந்துச்சு. நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி மெட்டல் அட்வான்ஸ்லையும், நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி மீடியா, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து டிக்ளைன்லேயும் இன்னைக்கு இருந்துச்சு. ரயில்டெல் கார்பரேஷன் வந்து ஒரு 125 கோடிக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு வெஸ்டர்ன் ரயில்வேயிடம் இருந்து. இது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. விஏ டெக் வாக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33.5 மில்லியன் ஆர்டர், அதாவது எதுக்குன்னா வேஸ்ட் வாட்டர் பிளான்ட் இன் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவில் அமைப்பதற்காக. டாடா மோட்டார்ஸின் பங்குகளை வந்து இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட Q3 நெட் ப்ராஃபிட் நல்லா இருந்ததுனால. கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கு, 138% ப்ராஃபிட்டை அதிகரிச்சிருக்கு. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து 7,025 கோடி. 34 அனலிசிஸ் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல ஒரு 27 கம்பெனி வந்து பை ரேட்டிங்கும், ஒரு 4 பேர் வந்து ஹோல்ட் பண்ணலாமும், ஒரு 3 பேர் வந்து இந்த பங்குகளை வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. யூகோ வங்கியின் 16.2 லட்சம் பங்குகள் இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு விற்பனையாயிருக்கு. இன்டர்குளோப் ஏவியேஷனோட பங்குகள் வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. ஆர்எஸ்சியில் இன்னைக்கு 72 போய் இந்த பங்குகள் வந்து ஓவர் பாட் ஷோனுக்கு போகிற அளவுக்கு இன்னைக்கு இருந்துச்சு. 22 அனலிசிஸ் ட்ராக் பண்ணுறதுல இந்த கம்பெனியை ஒரு 17 பேர் பை பண்ணலானும், ஒரு 2 பேர் ஹோல்டு பண்ணலானும், ஒரு 3 பேர் சேல் பண்ணலானும் அனலிசிஸ் சொல்லியிருக்காங்க. யூபிஎல் இன் பங்குகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிருக்கு. அதனாலன்னா அவங்க லாஸ் Q3ல ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கிறதுனால. அதனால் ஆர்எஸ்சியில் இன்னைக்கு 26க்கு போய் ஓவர் சோல்டு ஸ்டாக்காக இன்னைக்கு ஆயிடுச்சு. அது இந்த கம்பெனி ஒரு 32 அனலிசிஸ் ட்ராக் பண்ணுறதுல 21 அனலிஸ்ட் வந்து பை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 6 பேர் வந்து ஹோல்டும், ஒரு 5 பேர் இந்த பங்குகளை வந்து விற்பனை செஞ்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. திவ்கி டாக் டிரான்ஸ்ஃபரோட பங்குகள் வந்து இன்னைக்கு நேர்லி 8 மாதத்தில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு குறைஞ்சிச்சு. ஆர்எஸ்சியில் இன்னைக்கு 25.34 போணுச்சு. அது வந்து உங்களுக்கு வந்து ஓவர் சோல்டு சோனுக்குள்ள வந்துருச்சு. இந்த கம்பெனி அனலிசிஸ்ட் வந்து 2 பேர் ட்ராக் பண்ணுறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிக்கு. வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து பார்த்தோம்னா சோலார் பவர் பிளான்ட் நிறுவுவதற்காக ஒரு 547.5 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. எல்என்டி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியன் ஆயில் அதானி வெஞ்சர்ஸோட ஒரு 2,500 to 5,000 கோடிக்கான ஆர்டர் ஆன்சோர் ஹைட்ரோ கார்பன் இதுக்காக அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. NHPC லிமிட்டடோட 26.4 லட்சம் பங்குகள் விற்பனையாயிருக்கு. 112 ரூபா 25 பைசா டு 113 ரூபா 10 பைசான்ற வழியில். தொடர்ச்சியாக அந்த பங்கு டெய்லி பார்த்தோம்னா இது விற்பனை ஆகிட்டே இருக்குதான். IDBI பேங்கோட 10.8 லட்சம் பங்குகள் 93 ரூபா 65 பைசா என்ற விலையில் விற்பனை ஆயிருக்கு இன்னைக்கு. யூகோ பேங்கோட 77.5 லட்சம் பங்குகள் வந்து இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு 60 ரூபா 30 பைசா என்ற விலையில். அக்லுவாலியா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 394.36 கோடிக்கான ஆர்டர் வந்து MR இந்தியாவிலேருந்து கிடைச்சிருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்த ரெசிடென்ஷியல் டவர், கிளப் ஹவுஸு இந்த ஹரியானாவில் செய்யறதுக்கான இந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 11.9 லட்சம் பங்குகள் விற்பனை ஆயிருக்கு 65 ரூபா 10 பைசா ஒரு பங்கின் விலையில். அசோக் லேலாண்டின் 20.1 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு 173 ரூபா 50 பைசா ஒரு பங்கின் விலையில். பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோன்னா பொங்கல் இன்னைக்கு ஒரு 9% குறைஞ்சிருக்கு. ஏன்னா Q3ல ப்ராஃபிட் டிக்ளைன் ஆனதுனால. இந்த பங்கை வந்து ஒரு 4 அனலிசிஸ்ட் வந்து கம்பெனியை இது பண்ணுறதுல 2 பேர் வந்து பை ரேட்டிங்,
ஒருத்தர் வந்து ஹோல்டு, ஒருத்தர் வந்து விற்பனை செய்யலாம் இருக்காங்க. எல்ஐசியின் பங்குகள் இன்னைக்கு 8% உயர்ந்து ஒரு புதிய ரெக்கார்டை உச்சத்தை அடைஞ்சிருக்கு. இந்த பங்கை வந்து ஒரு 19 அனலிசிஸ் ட்ராக் பண்ணுறதுல 13 பேர் வந்து பை ரேட்டிங்கும் 5 பேர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் இல்லை அந்த பங்கை விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. வருண் பிவரேஜஸோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 21% அதிகரித்து 2667.69 இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 76.3% அதிகரித்து 143.7 கோடிகளாக உள்ளது. ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸோட பங்குகள் இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு. RSIயில் ஒரு 74.95 ரீடிங்கில் இருந்ததுனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து ஓவர் சோல்டு சோனில் இன்னைக்கு போயிருக்கு. கல்யாணி ஸ்டீல்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரெவென்யூ வந்து 7.5% அதிகரித்து 479.8 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 67% உயர்ந்து 65.3 கோடிகளாகவும் உள்ளது. KPR மில்லோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ டவுன் ஆயிடுச்சு 13.29%, 1241.3 கோடிகள். நெட் ப்ராஃபிட் அதிகரித்து 7.5% அதிகரித்து 187.1 கோடிகளாக உள்ளது. ஆரின் ப்ரோ சொல்யூஷன்ஸ் ரெவென்யூ வந்து 9.28% அப் ஆகி 230.8 கோடியாக உள்ளது. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 11.47% அதிகரித்து 37.9 கோடிகளாக உள்ளது. டிசிஎஸ் வந்து பார்த்தோம்னா யூரோப் அசிஸ்டன்ட்லேருந்து ஐடி சர்வீசஸ்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. சன்ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனியோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ வந்து 89.43% குறைஞ்சி 13.86 கோடிகளாகவும், நெட் லாஸ் வந்து 99.65 கோடிகளாகவும் உள்ளது. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் ரெவென்யூ 1228 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 38.8% குறைஞ்சி 37.4 கோடிகளாகவும் உள்ளது. ஓரியன்ட் சிமெண்ட் ரெவென்யூ 2.59% உயர்ந்து 751.3 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட்டும் 63.54% உயர்ந்து 44.99% உள்ளது. சுந்தரம் ஃபைனான்ஸ் நெட் ப்ராஃபிட் 23.6% உயர்ந்து 300.1 கோடிகளாகவும், டோட்டல் இன்கம் 33.7% உயர்ந்து 1351.7 கோடிகளாகவும் உள்ளது. ஒலிம்பிக் ஃபார்மா ரெவென்யூ 8.5% அதிகரித்து ரூபாய் 1630.6 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 48.1% உயர்ந்து 180.5 கோடிகளாகவும் உள்ளது. யூனிகம் லேபரேட்டரிஸ் ரெவென்யூ 43.6% உயர்ந்து 434.4 கோடிகளாக உள்ளது. நெட் ப்ராஃபிட் 31.37% உயர்ந்து 83.99 கோடிகளாக உள்ளது. VRL லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ 8.9% உயர்ந்து 736.7 கோடிகளாக உள்ளது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 72.25% குறைஞ்சிருச்சு 13.65 கோடிகளாக உள்ளது. கன்சாய் நிரோலாக்கோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 5.3% உயர்ந்து 1918.7 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் வந்து 39.57% உயர்ந்து 152.1 கோடிகளாகவும் உள்ளது. விஜயா டயக்னோஸ்டிக்ஸ் சென்டரோட ரெவென்யூ 17.3% உயர்ந்து 132.7 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 58% உயர்ந்து 26 கோடிகளாகவும் உள்ளது. சோழமண்டலம் ஃபினான்சியலோட ப்ராஃபிட் 42.6% உயர்ந்து 1027 கோடிகளாகவும், டோட்டல் இன்கம் 43.2% அதிகரித்து 6842 கோடிகளாகவும் உள்ளது. இந்தியன் ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு எதிராக 83.06 இன்னைக்கு முடிவடைஞ்சிச்சு. டிவிடெண்ட் வழங்குற நிறுவனம் நாளைக்கு ஆர்த்தி ட்ரக்ஸ் லிமிடெட் ₹1 ஒரு பங்குக்கு, CMS இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் ₹2.50 ஒரு பங்குக்கு, கெயில் இந்தியா லிமிடெட் ₹5.50 ஒரு பங்குக்கு, கிர்லோஸ்கர் நிமாட்டிக் கம்பெனி லிமிடெட் ₹2.50 ஒரு பங்குக்கு, மோதிலால் ஆஸ்வால் ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட் ₹14 ஒரு பங்குக்கு தராங்க. NTPC ₹2.25 ஒரு பங்குக்கு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹10 ஒரு பங்குக்கு நாளைக்கு டிவிடெண்ட் வழங்குறாங்க. மார்க்கெட் BSE டோட்டல் வந்து 4576 ஸ்டாக்ஸில் 2088 டிக்ளைன், 701 அன்சேஞ்சு, 1787 இன்னைக்கு அட்வான்ஸில் இருந்துச்சு. மார்க்கெட் மூடு பார்த்தோம்னா ஃபியூச்சரில் தான் இருக்குது. யாரும் வந்து ப்ரெஸ் குட் டைம் டு ஓப்பன் ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ், யாராவது புதுசாக என்ட்ரி ஆகணும்னா இந்த டைம் நல்ல டைம் அப்படின்னு காட்டுது. டாப் கெய்னர்ஸ் டாடா மோட்டார்ஸ், கோல் இண்டியா, சுந்தரம் ஃபார்மா,
Sun Pharma, Cipla, BPCL, M&M, ONGC, Power Grid Corp, Tata Steel, Eicher Motors, NTPC, டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ், ஹீரோ மோட்டார் காப், அதானி என்டர்பிரைஸ், இண்டஸ் இந்தியா பேங்க், TCS மற்றும் பலர். டாப் லூசர்ஸ் UPL, பஜாஜ் ஃபைனான்ஸ், பாரதி ஏர்டெல், HDFC லைஃப், கிராசிம், பஜாஜ் ஃபின்சேர். 52 வீக் ஹையில் வந்து RBD நிம், AB கட்ஸ் பாயிண்ட், அபார்ட் இந்தியா, ஆக்ஷன் கான்ஸ், அதானி போர்ட்ஸ், அக்னி கிரீன், ஹெச்மிரா ரியல்டி, அலம்பிக் ஃபார்மா, அமர்ராஜா, ஆனந்த் ரதி, ஆனந்த்ராஜ், அனுப் இன்ஜினியரிங், அப்போலோ டயர்ஸ் மற்றும் பலர் 52 வீக்கில் ஹையில் இருக்காங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மேக்ஸிமம் நான் இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இதெல்லாம் படிச்சுன்னா அது ஃபுல்லாக இந்த நியூஸில் கவர் பண்ணியிருக்கேன். பாரதி ஏர்டெல் மட்டும் இப்போ வந்துச்சு, அதனால அது அடுத்த வீடியோவில் அதை கவர் பண்ணிக்கிறேன். மற்றும் இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நமது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் நமது டெலிகிராம் சேனலான t.me/kpl சென்டர்னு கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டை பற்றிய செய்திகள் உடனுக்குடன் அங்கு பகிரப்படும். மற்றும் ஜீரோதா அப்ஸ்டாக் அக்கௌண்ட் தொங்க வருபவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்பப்படுறவங்க அசட் ப்ளஸ் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ அசட் ப்ளஸ்லேருந்து நீங்கள் வரும்போது எங்களுக்கு கிளைண்ட்டு நீங்கள் டைரெக்டாகவே கிளைண்ட்டாக அப்பாயின்மெண்ட் ஆகி வந்துடுவீங்க. ஸோ இப்படி கிளைண்ட்டாக இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம எல்லாமே உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம் அந்த இதில். நீங்கள் அதனால் அதுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு இதில் டவுட்டு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மற்றும் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேலே வீடியோக்கள் இருக்குது, 50க்கு மேலே பிளேலிஸ்ட் இருக்குது. அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.